நாங்குநேரியில் சின்னத்துறை அப்படின்ற ஒரு மாணவன் சாதிய தாக்குதலால் ஏற்கனவே காயப்பட்டான் இல்லையா? இப்போ அதே மாணவன் மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி சாதி காரணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி வேற சில அதிர்ச்சிகரமான காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. யார் இந்த செய்திகளை வெளியிடுறா, அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம். சரி, இந்த முறை இந்த மாணவனுக்கு ஏற்பட்டது சாதிய தாக்குதல் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸும் அதை தான் சொல்றாங்க. அவர் வந்து சமூக வலைதளங்களில் அவர் ஃப்ரெண்டுன்னு பழைய கால முன்னாடி படித்த நண்பர் அப்படின்னு சொல்லி பேசி பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது இவர் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு உள்ளே இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை பறிக்க நோக்கத்துக்காண்டி அவங்க வர வச்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத போலீஸே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் மாணவன் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கான். இன்ஸ்டாகிராமா? ஐயோ, அது ரொம்ப மோசமான செயலியாச்சே. எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ மாணவன் கிட்ட யாரோ பேசி பழகியிருக்காங்க. நான் உங்க கூட படித்த ஃப்ரெண்டு, உன்னை எனக்கு தெரியும், பத்திரிக்கை கொடுக்கணும், தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இந்த பையனை வந்து தாக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஃபோனு, அவங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு பார்த்து அதெல்லாம் பறிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து தப்பிச்சு வந்த மாணவன் அங்கே இருக்கிற மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறான். இதுதான் போலீஸ் சொல்கிற ஸ்டோரி. அந்த பையன் சொல்கிற ஸ்டோரியும் அதுதான். ஆனால் இது இல்லாமல் தேர்டாக ஒரு ஸ்டோரி வந்து இன்டர்நெட்டில் வளம்புறது. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த பையன் கிரைண்டர் பயன்படுத்துகிறான். அதாவது LGBTQக்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பயன்படுத்தி இந்த மாணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் சிக்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் கே, குரூப் செக்ஸு, அது இதுன்னெலாம் ஒரு ட்விட்டர் பதிவு. ஒரு பத்திரிகையாளரும் இதே மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுலேயும் இதே மாதிரியான செய்திகள். சரி, இவங்க தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா பாலிமர் சேனல்காரன் ஒரு படி மேலே போய் ரோஸ்ட் பண்ணிக்கிறான். ரோஸ்ட் பண்ணுறீங்களா? நாம ரோஸ்ட் பண்ணுவோம் வீடியோவை. பார்ப்பதற்கு நியூஸ் சேனல் போல இருக்கும் இவன் தான் பாலிமர், ஆனால் செய்வது அனைத்துமே பிராடுத்தனம். அன்று சாதிய பாகுபாட்டில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு கல்வி மட்டுமே தீர்வு என வெற்றி கண்ட மாணவன் இன்று தவறான செயலி மூலம் கூடா நட்பை தேடிச் சென்று, பாத்தீங்களா, கூடா நட்பை தேடிச் சென்று, நாங்க சொல்லல, சொல்லப்படுகிறது, அந்த மாதிரி பேசப்படுகிறது, தாக்குதலுக்குள்ளாகி மீண்டும் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மாணவனுக்காக குரல் கொடுத்த அனைவரின் உள்ளத்தையும் வேதனையடைய செய்துள்ளது என்பதே கசப்பான உண்மை. இவனுக்கா போய் குரல் கொடுத்தோம் அப்படின்னு பல பேர் ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னங்க இவனுக்கு போய் நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகிறது அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறானுங்க. மாணவனுக்காக குரல் கொடுத்த அனைவரின் உள்ளத்தையும் வேதனையடைய செய்துள்ளது என்பதே கசப்பான உண்மை. இதில் இந்த பையன் யாரு, விக்டிமா இல்லையா? இல்லை விக்டிம் யார்? இதில் வேற யாரோ தாக்குனாங்களா அவங்களா? அப்போ விக்டிமுக்காக நீ பேசல. அப்போ நீ இந்த செய்தியில் அவனை நக்கல் அடித்து பேசுகிற. இப்படி வந்து தாக்கப்பட்ட இந்த மாணவனுக்காக குரல் கொடுத்தோமே, வெக்கம் இல்லை உனக்கு? இட்லிக்கு சட்னி தான் தொட்டு திங்கிறியா இல்லை வேற எதுனா தொட்டு திங்கிறியா? செல்போன் செயலி மூலமாக பழகிய நண்பர் ஒருவர் அழைத்ததால் அந்த இடத்திற்கு சென்றதாக காயம்பட்ட மாணவர் சின்னதுரை காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். மாணவர் தெரிவிக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதி திருநங்கைகள் ஓரண சேர்க்கையாளர்கள் உலவும் பகுதி என்பதால் காவல்துறையினர் அங்கு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நைஸ், திஸ் இஸ் ஜேர்னலிசம். இதை ஃபாலோ பண்ணுங்க. எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது இருக்கா உங்ககிட்ட? இடையில விட்ட பத்தியா அந்த திருநங்கைகள் அந்த கதையெல்லாம்? திருநங்கைகள் ஓரண சேர்க்கையாளர்கள் உலவும் பகுதி என்பதால் இப்ப என்ன சொல்ல வர? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து கேன்னு சொல்ல வரியா? இல்லை என்ன சொல்ல வர? இந்த டேட்டிங் ஆப்ஸ் பயன்படுத்துகிறவங்களே தப்பானவங்கன்னு சொல்ல வரியா? இல்லை அவன் கேன்றதுனால தான் இவனுக்கு இந்த விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு நக்கல் அடிச்சு சிரிக்கிறியா? என்ன அவன் பிரச்சனை என்ன? முதல்ல அவன் டேட்டிங் ஆப் பயன்படுத்தினதா காவல்துறை சொல்லலை, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தினதா தான் சொல்கிறான். போலீஸும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தினதா தான் சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் எங்கேருந்து இந்த செய்தி வருது? கிரைண்டர் ஆப்பு, அந்த ஆப்பு, இந்த ஆப்பு எங்கேருந்து வருது? இவன் டைட்டில் பார்த்தீங்களா என்ன போட்டுக்கிறான்? அன்று சாதிய தாக்குதல், இன்று தடம் மாறிய மாணவன்
கூடா நட்பை தேடி சென்றதால் நிகழ்ந்த தாக்குதல். இதை பார்த்தீங்களா, லோகோ கிரைண்டர் ஆப்பு. வழி தவறி போன மாணவன் இவர் பின்னாடியே போய்க்கிறார் ஃபாலோ பண்ணி. அவன் வழி தவறி போயிட்டான். ஒழுங்காக படிச்சிருக்கலாம், கரெக்டாக இருந்திருக்கலாம். அவர் வழி தவறி வேற ஒரு பாதையில் போயிட்டான். அவனுடைய நடவடிக்கை இப்போ சரியில்லைங்க. முன்னாடி நல்லா இருந்த பையன்தான் பாவம். யாரு கண்ணு போட்டுச்சோ என்ன நடந்துச்சோ இப்போல்லாம் அவன் சரியில்லைங்க. சே பாதை மாறிட்டான். இப்போ நாம் போய் வழி நடத்துவோம். பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ். Raja, நீ the king ராஜா, நீ cool ராஜா, ஒரு fool ராஜா. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் செய்தி வாசிப்பாளர் வேல்ராஜா. மன்னிக்கவும், இவர் வேல்ராஜ் இல்லை, இவர் பெயர் ரஞ்சித். நீங்க எல்லாம் தப்பா இவருதான் வேல்ராஜ்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இவர் வாங்க வேண்டியவர் தான், இவர் வாங்கணும் தான். இன்னும் சில பேர் ஷெர்லாக் ஹோம்ஸாக மாறி சில கேள்விகள் எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களே வந்து இந்த விஷயத்தை தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால போலீஸ் கேட்கும்போது பாஸ்வேர்ட்லாம் அந்த பையன் தரலையாமே. போலீஸ் கேட்கும்போது யூசர் நேமு, இமெயில் ஐடி எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டானாமே. அதனால என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இல்ல இதுல ஏதோ சந்தேகம், அந்த பையன் ஏதோ மறைக்கிறாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவன் வந்து சரியில்லைங்க. என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்தர் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்பா. இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறோம், எல்லாருமே ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறோம். இதனுடைய பாஸ்வேர்ட்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அந்த மாதிரி அவனுக்கும் சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட விவரங்கள், அது வந்து அவனுடைய பிரைவசி. இதெல்லாம் அக்யூஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு ஆப்பையும் ஒவ்வொரு சமூக வலைத்தளத்தையும் தனித்தனியாக போய் பேன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாம் கிளம்பி போய் நார்த் கொரியாவில் போய் உட்காந்துக்கலாம். பாதிக்கப்பட்டவன் தானே, அப்புறம் என்ன அவனையே நீ வந்து குடைச்சல் கொடுத்து? ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி அப்படிங்கிறது விக்டிமா பாருங்கடா, மென்டலுங்களா. இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போயிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த ஆப்பெல்லாம் தடை பண்ணிட்டா போதும் அப்படின்னு. ஒரு காவல் அதிகாரி கூட இந்த ஆப்பை தடை பண்ணணும் அப்படின்னாங்க. அதில் நிறைய குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறவங்க வந்து இதன் மூலமாக சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது தீர்வா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு பெண்ணோ ஆணோ வந்து ஸ்ட்ரெயிட் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு டேட்டிங் ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆணோட ஒரு பெண் பழகுறாங்க. அப்புறம் அவங்களோட தனிமையில் எங்கேயாவது பயணிக்கிறப்போ அந்த ஆண் அந்த பெண்ணை தாக்கிட்டா அந்த ஆப்பை நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடுமா? இப்போ இந்த ஆப்லாம் தடை பண்ணிட்டா அவன் இன்ஸ்டாகிராம் மூலமாக வருவான். இப்போ சொல்லப்போனால் இந்த பையனுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக தானே தொடர்பு கொண்டு இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இல்லை ஃபேஸ்புக்கில் வருவாங்க, இல்லைனா எக்ஸ் பக்கத்தில் வருவாங்க. இப்படி பல்வேறு சோசியல் மீடியாவில் வர்றது உண்டு. இப்படி எல்லாத்துலேயும் வருவாங்க. ஸோ ஒரு குற்றத்தில் ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னா அவனை கேட்ச் பண்ணணும். அவனுடைய அந்த குற்றச்செயலுக்கு அவனை கண்டிக்கணும், அவனை தண்டிக்கணும். அதை விட்டுட்டு விக்டிம் ஷேமிங், விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது. அதைத்தான் இந்த பாலிமர் சேனல் பண்ணிக்கிறான். இன்னும் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அறிவு வந்துடும் இல்லையா? சரி, இப்போது நான் பேசுனதே உங்கள் சில பேருக்கு பிடிக்காது. இவன் நான் இப்படி பேசுகிறான், இதெல்லாம் நியாயமா? இத்தனை நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிலாம் பேசுவீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை என்னுடைய கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, சரி ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு போங்க. இல்லை அதுவும் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நல்லதுக்கு தான், நம்ம 2 பேருனுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. அதனால தான் எக்கோ சேம்பர்னு ஒரு விஷயம் இயங்குது சமூக வலைதளத்தில். அடுத்த தடவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். But